குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/2/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 16ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:29க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று இரவு 9:03 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:51 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று மாலை 5:19 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 9:56 வரை பாவம், பின்பு இரவு 9:03 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 9:51 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி காலை 9:51 வரை விருச்சக ராசி. பிறகு 9:52 முதல் தனுசு ராசி அன்பர்களுக்கு, மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பணி சார்ந்த ஆலோசனை செய்ய ஏற்ற நாள். கட்டிட பணிகளை தொடர சிறந்த நாள். பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:12 முதல் 10:53 வரை மேஷ லக்னம். காலை 10:54 முதல் 12:46 வரை ரிஷப லக்னம். மதியம் 12:47 முதல் 2:52 வரை மிதுன லக்னம். மதியம் 2:53 முதல் மாலை 4:04 வரை கடக லக்னம். 5:05 முதல் 7:10 வரை சிம்ம லக்னம். 7:11 முதல் 9:09 வரை கன்னி லக்னம். இரவு 9:10 முதல் 11:09 வரை துலாம் லக்னம். 11:10 முதல் 1:15 வரை விருச்சக லக்னம். காலை 1:16 முதல் 3:27 வரை தனுசு லக்னம். 3:28 முதல் 5:32 வரை மகர லக்னம். காலை 5:37 முதல் 7:29 வரை கும்ப லக்னம்.
காலை 7:30 முதல் 9:11 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன், கர்ம காரகன். ஆக அவரை நிதம் வழிபடுபவர்களுக்கு நன்மையே கிடைக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் போல் கொடுப்பார் இல்லை என்பது ஐதீகம். உண்மைக்கு நேர்மையாக சத்தியமாக அவருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுபவர்களுக்கு, மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும். 27 முறை இந்த ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்வது நல்லது. உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீர்களோ அத்தனை அளவுக்கு திருவருள் உண்டாகும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள்தா என்று வழிபட வேண்டும். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. எதிர்பாராத வகையில சில பண வரத்துக்கு ஆதரவுகள் இருக்கு. கொடுக்க வேண்டியவங்க தானா உங்ககிட்ட கையில வந்து பணம் கொடுப்பாங்க. அதாவது வங்கியில உங்களுக்கு சேர வேண்டிய பணமும் சரியா வந்து சேரும். கைமாறாக நீங்க யாருக்காவது கொடுத்துருந்தீங்கனாலும் அவங்களும் கொண்டு வந்து உங்களுடைய பணத்தை கையில கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில தன விருத்தி அபவிருத்திக்கான வாய்ப்புகள் இருக்கு மேஷராசி என்பர்களுக்கு. பொருளாதார பற்றிய கவலைகள் குறையுங்க. வரவேண்டிய வரத்து உங்களுக்கு சீராக இருக்கிறதுனால விரும்பின விஷயங்களை செய்து முடிக்க போறீங்க. எதெல்லாம் செய்யணும்னு இந்த வாரம் திட்டமிட்டு இருந்தீங்களோ அந்த வாரத்தினுடைய விஷயங்களை முழுமையா இந்த நாள் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. கொழுப்பு எண்ணெய் கலந்த மசாலா உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமை தினத்துல கூடுமான வரையில விரதங்கள் அனுஷ்டித்தால் நவ கிரக தோஷங்கள் ஏற்படாது. அதே மாதிரி வீட்டுல கோளறு திருப்பதிகத்தை பாராயணம் பண்ணீங்கன்னா நவ கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. கிரக ரீதியாக நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தையும் நிவர்த்தி ஆக்கும். உங்க மனசுல தைரியம் பிறக்குங்க. என்னென்ன காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு வருவீங்க. மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருக்கணும். வார்த்தைகள்ல எச்சரிக்கை தேவை. விளையாட்டாக கூட சில விஷயங்களை பேச வேண்டாம். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீங்க. யாராவது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் வரும். கூடுமான வரையில வெளி இடங்களுக்கு டிராவல் பண்றவங்க கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கணும். அதிக நேரம் வெளி இடங்கள்ல அலைச்சல் உண்டாக்கலாம். ஒரு புதிய விஷயங்களை செய்யறதுக்கான முயற்சிகள் நடக்கும். யாராவது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரலாம். அவங்களாலையும் உங்களுக்கு அலைச்சல் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆக இந்த நாள் புது விஷயங்களை எடுக்காம
புதிய முயற்சிகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. அது நிறைவா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குமான்னா அது கொஞ்சம் சந்தேகம்தாங்க. ஆனா விடாமுயற்சி இமாலய வெற்றிங்கிற மாதிரி தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் கண்டிப்பா நாளைய தினம், வருங்காலத்துல, வரும் நேரத்துல, வரும் நாட்கள்ல பலன் கிடைக்கும். அதுல மட்டும் நம்பிக்கையா இருங்க. கோச்சாரத்தின் படி உங்களுக்கு மாறுபட்ட தன்மையில கிரகங்கள் இருக்கிறதுனால, அதிலும் லாபஸ்தானத்தில் 6 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெரிய அளவு எதையும் எதிர்பார்க்க முடியாது. நீங்க செய்யற தொழிலாகட்டும், வியாபாரத்திலும் சரி, சின்ன சின்ன பிசினஸ்ல ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட், குறைந்த முதலீடுல ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும் அதிலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு விஷயங்க, உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, வேலையாட்களா நீங்க எடுத்துக்கலாம், அவங்களுடைய சப்போர்ட் நிறைய இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு வேலைக்கு போறவங்க உங்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆதரவு இருக்கும். குழந்தைகள் படிப்புக்காக அதிக முயற்சிகள் தேவை. காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, படிப்புல அங்கும் இங்குமாக சில நேரங்கள்ல வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும். வீட்டுல பெற்றோர்களிடத்துல எதையுமே மறைக்காம வெளிப்படைத்தன்மையா பேசுறது, அவங்களோட மனம் விட்டு பேசினா சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. எதையுமே மாணவ மாணவிகள் ரகசியத்தை பாதுகாக்காதீர்கள். வெளிப்படை தன்மைதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது, கல்விக்கு நல்லது. குரு ஆசிரியர்கள் இடத்துல பணிவாக கனிவாக பேசணும். யாரையும் மதிப்பு குறைவாக எடை போடாதீங்க. டோன்ட் ஜட்ஜ் புக் பைஸ் கவர் அப்படிங்கிற மாதிரி குட் திங்க் வில் ஹேப்பன். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிசிப்ளினோட நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நல்ல சக்சஸா வருங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர இறை வழிபாடு இந்த நாள் செய்யறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியம், ஹெல்த், வெல்த்துக்காக முக்கியத்துவம் கொடுங்க. மன அமைதி என்பது மிக மிக அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு பொருளாதார ஏற்றம் பிறக்கும், பண வரவுக்கு இடம் உண்டு. பரணியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. பணத்துக்காக அங்க இங்க போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். கொஞ்சம் சிக்கனமா பணத்தை செலவு பண்றது நல்லது. கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு பிறருடைய ஆதரவு இருக்கும். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. குடும்பத்துல நல்ல ஒரு விசேஷம் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சாதுரியமாக இருப்பீங்க, திறமை அதிகரிக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. சனிக்கிழமை மாசி 16ஆம் நாள் பார்க்கும் பொழுது கோச்சாரத்தின் படி ராசிக்கு 2ல இருந்து 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் டிராவல் பண்ண போறார். அதாவது சஞ்சாரம் பண்ண இருக்கிறார். உங்களுக்கு இது நாள் வரையில குடும்பத்துக்காக என்னென்னலாம் செய்ய நினைச்சீங்களோ அந்த வேலைகள் சரிவர நடந்திருக்காது. அந்த வேலைகள் எல்லாம் இந்த நாள் தொடங்குங்க. சாதகமா முடியும். பாதியிலே விடுபட்டிருக்கும், நடக்காத போயிருக்கும், இல்ல ஏதோ ஒரு விதமான மனக்குழப்பத்துல விட்டுருப்பீங்க. செய்யறது சரியா தப்பா, இது செஞ்சா நல்லா வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்துல கூட நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை பாதியில விடுபட்டு இருந்ததுன்னா அதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸா பண்ணுவீங்க. வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு உண்டான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். போற இடம் எப்படி இருக்குமோ அந்த இடத்துல நமக்கு சௌக்கியம் இருக்குமா, போற காரியம் சக்சஸா நடக்குமா, இல்ல அதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருமா, யாருடைய தொந்தரவு தலையீடு ஏதாவது இருக்குமான்னு நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க. முக்கியமா ரிஷபராசி அன்பர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணுங்க. யாருக்கிட்டையும் எந்த விஷயங்களையும் பத்தியும் அதிகமாக விமர்சனம் பண்ணாதீங்க, விமர்சிக்காதீங்க. பிறரை குறைவா எண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களை பத்தி தற்பெருமையா பேசாதீங்க. உங்களுடைய விஷயத்த நீங்களே சேஃபா வச்சுக்கிறது நல்லது. எக்ஸாம் பேப்பர் மாதிரி அவுட் பண்ணாம இருக்கணும். அவுட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலைகள் உங்களுக்கு ஃபெயிலியர். தேவையற்ற விவாதங்களை அவாய்ட் பண்ணணும். யார்கிட்டையுமே ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. எதிர்பாராத வகையில சில நல்ல நல்ல வாய்ப்புகள் வரத்துக்கு சூழ்நிலைகள் இருக்குங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வேலை உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல
பிறரோட அனுசரிச்சு போகணும். யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. டோன்ட் ஜட்ஜ் புக் பைஸ் கவர்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுடைய மதிப்பீடு பத்தி உங்களுக்கு தெரியாம யாரையும் உதாசீனமும் படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க, மனசு நிம்மதி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது காலேஜும் சரி, ஸ்கூலுக்கு போறவங்களுக்கும் சரி, படிப்புல ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா கொண்டு போனீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். வரக்கூடிய எக்ஸாம், நீங்க பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி செய்யலாம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே நோய் குணம் அடையுங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ரோகிணில பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் பிறக்குங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். மேன்மையான அற்புதமான நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். பூர்வீக சொத்து தொடர்பான விற்பனையில லாபம் சற்று கூடுதலாக இருக்குங்க. தந்தை வழி சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். குடும்ப நபர்களும் சரி, உங்களோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவருடைய நலனுக்காகவும் அல்லது புதுவிதமான சொத்துக்கள் வாங்க வேண்டிய சூழல் இருப்பதால் உங்களுடைய பழைய சொத்துக்களை விற்று புதிதாக மீண்டும் ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள்ல புதிய பொருட்களை வாங்குவீங்க. அவை குடும்பத்துக்கு மிகவும் ஒரு ஏற்ற பொருளாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய விதத்திலும் அந்த பொருட்கள் அமையலாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ காரியங்களுக்காகவும் புதிய ஆடைகள், ஆபரணங்கள் வாங்க வேண்டிய நிலை இருக்கும். இந்த நாள் மகிழ்ச்சிகரமாகவே தொடங்குகிறது. எல்லா நிலைகளிலும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். கையில் பணப்புழக்கம் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் செலவாகக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆகவே பணத்தை தகுந்த வகையில செலவு செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லது. அவர்களுடைய ஒரு சில உபாதைகளாக இருந்தாலும் உடனே கவனித்து அவற்றை சீர் செய்து விடுங்கள். அலட்சியம் வேண்டாம். உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு இணக்கம் நல்லிணக்கமாக காணப்படுங்க. அதிக பற்றும் நல்ல ஒரு பாசமும் நிறைந்தவராக நீங்க காணப்படுவீங்க. பிள்ளையின் மீது தனி கவனம் செலுத்துவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகம் தொடர்பாக பார்க்கும் பொழுது மன ரீதியாக உங்களுக்கு நல்ல சூழல்கள் இருக்கும். வேலையை மிக துரிதமாக செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளுடைய ஆணைக்கிணங்க ஒவ்வொரு காரியத்தையும் அந்தந்த நேரத்திற்கு சரியான தருணத்தில் செய்து முடிப்பதால் பாராட்டுதல்கள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு உயர் பதவிக்குண்டான சூழ்நிலைகள் காணப்படுங்க. உத்தியோக விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப கவனமாக செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். மன ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பும் காணப்படுதுங்க. புதிய முடிவுகள் எடுக்கிறதுல மட்டும் கவனமாக இருக்கணும். பழைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றங்களும் காணப்படாது. வியாபார ரீதியாகவோ தொழில் விஷயமாகவோ புதிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருந்தால் பலருடைய ஆலோசனைகளை பெறுவதும், உங்களுடைய மனசுக்கு பிடித்தவர்கள் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களிடம் மட்டுமே நீங்கள் ஆலோசனைகள் பெற வேண்டும். முதலீடு தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் ஒரு சில முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நிபுணர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். மனதில் நல்ல சிந்தனைகள் இன்னும் மென்மேலும் அதிகரிக்கலாங்க. உத்தியோகத்தில் இருந்த பழைய பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள். மனக்குழப்பங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து போகலாம். கவனமாக செயல்பட்டால் நல்லது. மன அமைதிக்குண்டான விஷயங்களில் தியானம் செய்வது, யோக பயிற்சிகளை செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வரப்போகிறீர்கள். மிதுன ராசி அன்பர்களே,
ஒரு சில நேரங்களில் இருக்கக்கூடிய மனம் மற்றொரு நேரத்தில் காணப்படாது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். நன்றாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். ஆகவே பெரியவர்களிடமும் கலந்து ஆலோசித்து குடும்ப விஷயமாக ஒரு சில முடிவுகளை எடுப்பது நல்லது. தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவினையும் இந்த நாளில் எடுக்க வேண்டாம். வாகன பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படலாங்க. புதுவிதமான அனுபவங்கள் இதனால் உருவாகும். வரவு அதிகரிக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிப்பதற்கு நீங்கள் அமைதியாக இருப்பது மிக அவசியம். மாணவர்களே, படிப்பு நிலைப்பாடுகளில் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படுங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் மனதில் நினைத்துவிட்டால் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அப்படி இருந்த பொழுதிலும் பெற்றோர்களுடைய ஒரு சில கருத்துக்களையும் நீங்கள் கேட்பது நல்லது. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான பகை ராசி நட்பு ராசியை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசிகள் துலாம் ராசி, கும்பராசி, மேஷராசி, சிம்ம ராசி, மிதுன ராசி. இந்த 5 ராசிக்காரர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு சுப பலனை வழங்குவாங்க. பகை ராசி என்பது விருச்சகம், மகரம், மீனம். இந்த 3 ராசிக்காரர்களிடம் ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றியோ வெளிப்படுத்த வேண்டாம். காக்கப்பட வேண்டிய செய்திகளை இவர்களிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. முக்கியமாக ரகசியங்களை வெளியிடாதீர்கள். இந்த நாளில் ஹோரைகளை தெரிந்து கொண்டு அந்தந்த காரியங்களை சில சுப ஹோரைகளை செய்தால் நல்ல பலன் வெகு விரைவாக கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கான சுப ஹோரை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். புதன் ஓரையில் முயற்சி, கல்வி, வீடு கட்டுவது, தொழில் சார்ந்த நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். துவங்குவது சிறப்பை உண்டாக்கி தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களை லாபம் அதிகரிக்கக்கூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை கவனம் வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் உண்டாக்கக்கூடும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் இன்று அதிக வேகமாகவும், நினைத்த காரியங்களை திருப்திகரமாக செய்யவும், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவும், நற்செய்திகள் வந்து சேரவும், வீட்டில் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறவும் நாங்கள் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை மிக செழிப்பாக வளர வேண்டும். வாழ்த்துக்கள். இந்த நாள் பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையுங்க. உற்றார் உறவினர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய நல்ல ஒரு எண்ணங்களும் கருத்துக்களும் நல்ல ஆலோசனைகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு கை கொடுக்கக்கூடும். கடகராசி அன்பர்களே, பொதுவாக நீங்கள் மனத்திறந்து எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக பேசுவீர்கள். அனைவரையுமே மிகுந்த ஒரு உற்சாகத்திற்கு உள்ளாக்கக்கூடிய நிலையும், நிர்வாக திறன், பொறுப்புகள் இவையெல்லாம் அதிகரிக்குங்க. உழைப்பாளிகளாக நீங்க இருப்பீங்க. உழைப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாகவும் லட்சியமாகவும் கொண்டு மேற்கொள்வீர்கள். வேலையில் எந்த ஒரு காரியமும் சாதாரணமாக இல்லாமல் உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற லட்சியத்தோடு வாழ்வீர்கள். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நவகிரகங்களுடைய நல்லாசி இன்று பூரணமாக இருக்கிறது. ஆக எண்ணிய காரியத்தை திறம்பட செய்து முடித்து பாராட்டுதல்கள் பெறுவதோடு ஆதாயமும் ஒவ்வொரு வேலைகளிலும் காணப்படலாம். கடகராசி அன்பர்களே, வீர தீரமான செயல்களில் ஈடுபடுவீங்க. தீயணைப்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கும், ராணுவ துறையில் பணிபுரிபவர்கள், அதே போல காவல் துறையில் இருப்பவர்கள், இப்படி நல்ல ஒரு வீரதீரம் மிக்க செயல்களில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து சேரலாம். ஆதாயம் உண்டாகும். மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் மிகவும் தைரியமானவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள். எதற்காகவும் எந்த ஒரு நேரத்திலும் பயம் என்கிற உணர்வே காணப்படாது. எல்லாவற்றையும் எதிர் நீச்சல் போட்டு வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படலாம். இறை நம்பிக்கை என்பது ஒரு சில நேரங்களில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் சாதாரணமாக எப்பொழுதும் போல இருப்பீர்கள். ஆக அதீத ஒரு நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். யார் எப்படி சொன்னாலும் அந்த கருத்துக்களுடைய தன்மைகளை உணர்ந்து அதன் பிறகு நீங்கள் நம்புவதற்கு முயற்சி செய்வீர்களே தவிர வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்க மாட்டீர்கள். கடகராசி அன்பர்களே, கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொண்டால் நல்லது. தகவல் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படலாம். பெண்களே, பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. யாரிடத்தில் எப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற புரிதல் குணத்தோடு நீங்கள் பேச வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை குறைவதோடு உங்களை பற்றிய நல்ல கருத்துக்களும் காணப்படாது. சமூக பொறுப்பில் இருப்பவர்கள் வார்த்தைகளில் எண்ணத்தில் தெளிவு வேண்டும். பிறர் மனம் புண்படும்படி பேச வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருப்பதும் மற்றவர்களுடைய குணத்திற்கும் செயலுக்கும் மதிப்பளிப்பது மிகவும் நல்லது. மாணவர்களை, இன்றைய நாளில் உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரப்போகிறது. இதுவரையில் நீங்கள் விண்ணப்பித்த
பாஸ்போர்ட் தொடர்பான விஷயங்களுக்கும் விசா தொடர்பான செயல்பாடுகள் அனைத்துமே கைகூடி வருங்க. சனிக்கிழமை தினத்தில் ஸ்திர நாள் என்பார்கள். அதாவது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அவை நிரந்தரமாக நடக்கும் என்பது ஐதீகம், சான்றோர்களுடைய வாக்கு. இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் காணப்படுங்க. தைரியமாக செயல்படுவீர்கள். எதற்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் நீங்கள். ஆக கருணை உள்ளம் கூடுதலாக இருக்கும். பசி என்று வருவோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய தயாள குணம் கூடுதலாக இருப்பதால் இந்த நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்வதால் சனி பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். அதிலும் பெருமாள் ஆலய வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். இந்த நாளில் பெருமாள் வழிபாடும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு இரண்டையும் சேர்த்து செய்வதோடு ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய பக்தி மாலை பாடுவதும் அல்லது ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்களை உச்சரிப்பது நல்லது. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் என மந்திரத்தை உச்சரிக்க தொழில் வளர்ச்சி, வியாபாரத்தில் முன்னேற்றம், அலுவலக ரீதியாக இருந்த தடை தாமதங்கள் குறையும். குடும்பத்தில் நல்ல சுமூகமான சூழ்நிலைகளும் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்பு தொடர்பாகவோ அல்லது திருமணம் தொடர்பாகவோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் நல்ல விதமாக கைகூடி வரும். கடகராசி என்பவர்களே, உடல் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. அனைத்து விதமான செயல்களும் நன்றாக சிந்தித்துதான் முடிவெடுப்பீர்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த நாளும் முடிவெடுக்க மாட்டீர்கள். சமூகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அதிலும் வெளி நபர்களுக்கு, இயலாதவர்களுக்கு அதிகமாக உதவ வேண்டும் என்கிற எண்ணம் படைத்தவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள். ஆக இந்த தினத்தில் தைரியமாக ஒவ்வொரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டியிருக்கலாம். குடும்பம் சம்பந்தமாகவோ அலுவலக ரீதியாகவோ அல்லது முதலீடு தொடர்பான விஷயங்களை கூட நீங்கள் மிகுந்த ஒரு தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வருமானம் திருப்திகரமாக காணப்படலாம். கடகராசி என்பர்களே, மாணவர்களுக்கு மேற்படிப்புக்குண்டான செயல்பாடுகளில் ஆர்வம் தீவிரமாக இருக்கும். மற்றவர்களை காட்டிலும் வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்கிற துடிப்புள்ள இளைஞர்களாக இருப்பீர்கள். வேலை செய்து கொண்டே படிக்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். ஆக இந்த நாள் ஹோரைகளை பார்த்து செய்வது சிறப்பு. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஹோரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குரு ஹோரையில பொதுவாக சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஹோரையில கல்வி, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கும் வாகனம் தொடர்பான காரியங்களுக்கு, உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளுக்கு சுக்கிர ஓரை மிகவும் ஏற்ற ஒரு ஓரை என்று சொல்லலாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். பொன்னர் பூசம் நட்சத்திரக்காரர்களை கருத்து வேறுபாடுகள் குறைய பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாங்க. வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். இதுவரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாம தவிச்சிட்டு இருந்தது உங்களுக்கு அதிகமான மன வருத்தத்தை இருக்கலாம். எவ்வளவோ திறமைகள் இருக்கிறது, நன்றாக சாதித்து காட்ட முடியும் என்கிற தன்னம்பிக்கையும் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மிக தெளிவாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள். ஆனாலும் வாய்ப்பு என்பது வந்தால் தானே உங்களால் சரியாக பயன்படுத்த முடியும். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கும் மன வருத்தங்கள் போகக்கூடிய வகையில நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகிறது. சிம்மராசிக்காரர்களே, கலை தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். கலைத்துறையில் நீங்கள் கொடிக்கட்டி பறக்க போகிறீர்கள். இந்த நாளில் நாட்டியம், நாடகம், எழுத்து தொடர்பாக, பேச்சு தொடர்பாக, இயல், இசை, நாடகம் 3 துறைகளிலும் நீங்கள் வல்லவர்களாக திகழக்கூடிய வகையில திறமைகள் அதிகரிக்கலாம். கவிதை இது போன்ற ஒரு விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவராக காணப்படுவீங்க. எழுத்து துறை சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். படிக்க வேண்டும், இதுவரையில் படிக்காமல் பாதியிலேயே விடுபட்டவர்கள் கூட மீண்டும் படிப்பதற்கு துவங்குவீர்கள். மேற்படிப்பினுடைய ஆர்வத்தின் காரணமாக நீங்கள் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இது என்றே சொல்லலாம். வைராக்கியத்துடன் செயல்பட போகிறீர்கள். மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் மிக உயர்வாக வர வேண்டும். பலருக்கு மத்தியில் நல்ல அந்தஸ்தான நிலையை எட்ட வேண்டும். உயர் மதிப்பெண் பெற வேண்டும். உங்களுடைய பள்ளியிலேயே முதல் மாணவராகவும் மாணவியாகவும் வர வேண்டும் என்கிற கொள்கை லட்சியத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களால் முதல் மாணவ மாணவிகளாக வர முடியும். கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, எண்ணத்தை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். சந்திர பகவானை வணங்கி வருவது நல்லது. புதன் பகவான் தான் உங்களுக்கு படிப்புக்குண்டான அதிபதி. புதன் கிழமையில் பச்சை பயிறு தானம் செய்வதாலும், பச்சை பயிரால் சுண்டல் செய்து சிறு குழந்தைகளுக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதால் படிப்பில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கிடுங்க. உயர் பதவிக்கு செல்வதற்கும் நல்ல ஒரு ஞானம் பிறப்பதற்கு இந்த பச்சை பயிறு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடும். கவனமாக செயல்படுங்கள். வியாபாரத்தில் ஊழியர்களை அனுசரித்து சென்றால் மட்டுமே உங்களால் முன்னேற்றமான சூழல்களை காண முடியும். அவர்களிடம் வாக்குவாதங்களோ தேவையற்ற வீண் விவாதங்களோ செய்ய வேண்டாம். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம் இது. இன்றைய
இன்றைய நாளில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஊழியர்களிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் தவிர்த்து விடுங்கள். தேவையற்ற வீண் பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் தொந்தரவு செய்ய நேரிடலாம். விட்டுக் கொடுத்து செல்வதும் அதிகார துஷ்பிரயோகத்தை கைவிட்டு விடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, மற்ற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்களுடைய உதவி சரியான நேரத்திற்கு வந்து சேரலாம். நீங்கள் எதிர்பார்த்த வகையில நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போறாங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய ராசிக்கான பகை யார், நட்பு ராசிகள் யார் யார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை கூட்டாளிகளாக சேர்த்துக் கொள்வது நல்லது. நீங்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் பிறரிடம் ஆலோசனை செய்ய வேண்டும். அதிலும் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக வளர வேண்டும், நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நல்ல கருத்துக்களை அடிப்படையிலேயே இருக்கக்கூடியவர்களிடம் மட்டுமே கருத்துக்களை பரிமாற வேண்டுமே தவிர மற்ற நபர்களிடமும் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் குறித்த விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். தேவையற்ற கண் திருஷ்டி பொறாமைகளை தவிர்ப்பது நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு உதவியாக நண்பர்களும் இருக்கலாம். நண்பர்கள் வட்டாரத்தை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அன்பும் பண்பும் நிறைந்தவராக நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்கள் உதவி செய்ய முன்வருவார்கள். அன்னதானம் செய்வதாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் நீங்கக்கூடும். மனதளவில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை இந்த தினத்தில் வழிபாடு செய்வது நல்லது. பணவரவு தன லாபம் பெறுவதற்கும் குபேர சம்பத்து அடைவதற்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதும், ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே பூஜை வழிபாடு முறைகளை செய்து வீட்டில் பானகம் தயாரித்து படைத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நிவேதனம் செய்து ஆரத்தி செய்து அந்த பானகத்தை நீங்கள் உட்கொண்டால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்றாக காணப்படுவீங்க. கடன் தொடர்பாக இருந்த ஒரு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் தானாக விலகி போவதை உங்களால் உணரவும் முடியும். தொழில் விருத்தி அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் மற்ற நபர்களிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. யாரை பற்றியும் குற்றம் குறைகளை கூற வேண்டாம். விமர்சனங்களை செய்வதை தவிர்க்க வேண்டிய நாள். எந்த ஒரு காரியத்தையும் மன உறுதியோடு செய்து முடிக்க போறீங்க. இருந்தாலும் முயற்சிகள் மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. ஒரு சில விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். புதியதொரு விஷயங்களை தொடங்குகிறீர்கள் என்றால் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்திக்க வேண்டியது அவசியம். இருந்தாலும் பொதுவாக லாபம் நிறைந்த நாளாகத்தான் உங்களுக்கு காணப்படுகிறது. சிம்மராசி அன்பர்களே, செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை உண்டாகும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் அதிக அக்கறையுடன் செயல்படுவதால் பெற்றோர்களுக்கு மிகவும் பிடித்தமான பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்க. இந்த நாளில் தொழில் வியாபாரம் மற்ற கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தமாக நண்பர்களிடத்திலும் கூட நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை அறிந்து கொண்டுதான் செயல்பட வேண்டும். நீங்கள் ஏமாறாமல் நட்டத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான விஷயத்தை அறிந்து கொள்வதில் தவறேதுமில்லை. உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசி தனுசு ராசி, மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி. இந்த 5 ராசிக்காரர்களும் உங்களுக்கு சார்பாக இருப்பாங்க. அதாவது நல்ல ஆதரவு கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள். பகை ராசியாக பார்க்கும் பொழுது மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களும் உங்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடியவராக இருப்பாங்க. அவர்களை எந்த விதத்திலும் பணம் பொருளாதார விஷயமாகவோ குடும்பத்தில் முக்கியமான செயல்பாடுகளில் அவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஹோரைகளை அறிந்து கொண்டு செயல்படுவது சிறப்பு. எந்தெந்த ஹோரைகளில் என்னென்ன காரியங்களை செய்யலாம்? சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக ஓரைகளிலும் சுப விஷயங்கள். அதாவது செவ்வாய் ஓரையில் சொத்து சார்ந்த செயலுக்கு நல்லது. சூரிய ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சிறப்பு. ஆகவே இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களே இன்னல்கள் குறையக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வர்த்தகம் தொடர்பாகவோ தொழில் ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய வேலைகள்ல ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டிய நாள். அவசரப்பட்டு ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்வதால் அதனால் எந்த பலனும் காணப்படாது. முடிந்த வரையில் பொறுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம். கவனமாக இருந்தால் செயல்பாடுகளில் நல்ல லாபம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களும் ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சொல்லக்கூடியதை அப்படியே நம்பி செய்ய வேண்டாம். உண்மையினுடைய தன்மைகளையும் நிலைகளையும் ஆராய்ந்து செயல்பட்டால் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடந்தாலும் சில அலைச்சல்களுக்கு பிறகுதான் அந்த வேலையே நடக்கும். ஆகவே மனநிலையில் நீங்கள் திருப்திகரமாக இருப்பதற்கும் தியானம்
யோக பயிற்சிகள், முத்திரைகள் இவற்றை செய்வதால் மனநிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையான கருத்து இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் வேண்டி பிரார்த்திப்பது நல்லது. உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான், புதனுக்குண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணன், மகாவிஷ்ணு. ஆகவே கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் அனைத்து விதமான செயல்களும் நன்றாக நடப்பதற்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் வேண்டி பிரார்த்திப்பது உங்களுக்கு சுபிக்ஷத்தை உண்டாக்கி தரும். ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளை பூரணமாக பெற்று இந்த நாளை சிறப்புடன் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதனால் ஆதாயமே உண்டாகுங்க. மனக்கவலைகள் இருந்தாலும் அவற்றை போக்கக்கூடிய அருமருந்து தெய்வீகம் மட்டுமே. பக்தி செலுத்தினால் மனக்கவலைகள், சஞ்சலங்கள், இன்னல்கள் தீரக்கூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. உறவினர்களுடைய வருகை, அன்பான பேச்சுக்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், வீட்டில் விசேஷம் நடக்கும். உங்களுடைய மனதை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து செயல்களும் நன்றாக நடக்குங்க. மனதில் தோன்றக்கூடிய சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் கிரக அமைப்பு படி ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலம் நீங்கள் ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். எதையும் கண்டு கொள்ளாமல், எதை பற்றியும் வருத்தப்படாமல் நீங்கள் பொறுமையாக உங்களுடைய காரியங்களில் ஈடுபடுங்கள். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல சர்வ அமைப்புமாக இருக்கக்கூடும். குழப்பங்கள் நீங்குவதற்கு சந்திர பகவானை தியானம் செய்வது நல்லது. நவகிரக வழிபாடு செய்து சந்திர பகவானுக்குண்டான நெல் தானியங்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தாலே போதும். மன அமைப்பு உங்களுக்கு சீராக்கும். சந்திர பகவானுடைய அருள் பூரணமாக இருக்குங்க. நன்மதிப்பை பெறுவீர்கள். அதிலும் பெரியவர்கள், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், சமூகமே போற்றக்கூடிய நபர்கள், இவர்களிடம் உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளியாகலாம். மனநிலையில் தெளிவு பிறக்கக்கூடிய நாள் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாளில் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் நல்ல ஆர்வம் இருக்கும். ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். பழைய எண்ணங்கள், தேவையற்ற சில கருத்துக்களை மனதில் இருந்து வெளியேற்றினால் தெய்வீக வாசம் இருக்கும். நல்ல கருத்துக்கள் மனதில் பதியும். அதற்கேற்றாற் போல் உங்களுடைய வாழ்க்கை முறையையும் நீங்கள் நன்றாக நடத்தி வருவீர்கள். இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. குடும்ப ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் நல்ல பலன்கள் பெறுவதற்கு தியானத்தை மேற்கொள்ளுங்கள். சஞ்சலம் இல்லாத ஒரு நிலைப்பாடை நீங்கள் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு கருத்துக்களை கூறினாலும் கூட அவற்றை பெரிதுபடுத்தாமல் அமைதி போக்கோடு இருங்கள். மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். தொழில் ரீதியாகவும் சரி, வியாபாரத்திலும் எல்லா செயல்களிலுமே மற்றவர்களை அனுசரித்து போக வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த 6 கிரக ஓரைகளும் உங்களுக்கு சுபத்தை உண்டாக்கி தரும். இந்த நாள் அற்புதமான பலன்களையும் பெற முடியும். ஆகவே நீங்கள் சுப ஓரைகளில் செய்வதால் ஒரு மடங்கிற்கு பல மடங்கு லாபத்தை பெற முடியும். சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயத்திற்கு சுக்கிர ஓரை சிறப்பு. அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களில் நீங்கள் தலையிடுவதாக இருந்தால் அவற்றை புதன் ஓரையில் செய்யுங்கள். புதன் பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன். ஆகவே அந்த ஓரை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டாக்கி தருங்க. குரு ஓரையில் சுப காரியங்களை செய்வது அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை குழப்பங்கள் உண்டாக்கலாம். கவனம் தேவை. முக தெளிவோடு நீங்கள் காணப்பட வேண்டியது அவசியம். தியானமும் யோக பயிற்சிகளை செய்வதால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் விலகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. நீங்கள் குடும்பத்திற்கு தேவையான மிக அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதோடு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தேவைகளையும் அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அதிலும் வயதானவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பு உங்களை ஆசீர்வாதமாக்கும். அவர்களுடைய ஆசிகளை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். குடும்பத்தில் மன ஒற்றுமையும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்கள் துணைவர் மூலமாக நற்செய்திகள் இருக்கும். சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதால் நல்ல மனநிலைக்கும் இருக்கும். உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையும் செயல்பாடுகளில் வெற்றியும் கொள்வீர்கள். எதிர்பார்த்த சில காரியங்கள் நடைபெறுவதில் கால தாமதம் உண்டாகலாங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஆகவே நடக்கக்கூடிய வேலைகள் எப்படி நடக்கிறதோ அதன் போக்கிலேயே இருந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் காணப்படாது. ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எப்பொழுது நடக்கிறதோ அதுவரையில் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரப்பட வேண்டாம். ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் பொறுமையாக இருப்பது நல்லது. புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்குங்க. அதிலும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் கலை பொருட்களுக்கும் ஆபரணங்களுக்கு சொந்தக்காரர்.
மிக உயர்ந்த ரக பொருட்கள் மீதே உங்களுக்கு ஆசைகள் விருப்பங்கள் இருக்கக்கூடும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல இருந்த கால தாமதங்கள் குறையுங்க. கம்பெனி விஷயமாகவோ வியாபார ரீதியாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் காரணமாகவோ சொத்து பிரச்சனையாகவோ வழக்குகள் இருந்தால் அவை உங்களுக்கு சார்பாக எது நடக்குமோ அது நல்லதே நடக்கும். தைரியமாக இருக்க வேண்டிய நாள் துலாம் ராசி அன்பர்களே. நீங்கள் மிக முக்கியமாக நியாயமாக நடந்து கொள்வீர்கள். எந்த தவறும் காணப்படாது. ஆகவே மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு பேசுதல் வேண்டும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த இயந்திரங்கள் மீதும் சரி கருவிகள் மீதும் ஈடுபாடு அதிகரிக்குங்க. உங்களுடைய தொழில் நிர்வாகத்தில் புதிய இயந்திரங்களை வாங்கி அமைப்பீர்கள். வருமானத்திற்குண்டான செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கிறது. மாணவர்களை நீங்கள் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதுமையான அறிவியல் பாடங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவருமே நல்ல ஒரு புதுமையான விஷயங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிப்பதோடு உங்களுடைய கல்லூரிக்குண்டான நற்பெயரும் நன்றாக இருக்கும். பள்ளியினுடைய பெயருக்கு நீங்கள் மிக உன்னதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இவையெல்லாம் சிறப்பாக நடக்குங்க. வருமானத்திற்கு எந்த குறைவும் காணப்படாது. இறைவனுடைய அருளால் இன்றைய நாளுடைய தேவைக்கான பொருளாதார நிலையில் ஏற்றம் பெறுவீர்கள். ஒரு சில நேரங்களில் செலவாக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆகவே பணத்தை கையாளும் பொழுது மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாள். இந்த நாளில் ஆரோக்கியமும் நன்றாக இருக்குங்க. மனநிலையில் மட்டும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தியானம் யோக பயிற்சிகள் செய்தால் நல்லது. இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரை செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சுபத்தை உண்டாக்கி தரும். செவ்வாய் ஓரையில் நீங்கள் சுப காரியங்கள் செய்வது சொத்து மற்றும் பணம் சம்பந்தமாக அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களை மட்டுமே நீங்கள் ஈடுபட வேண்டும். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர ஓரை கல்வி தொடர்பாகவும் சிறப்பு. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முதலீடுகள் தொடர்பாகவும் மேன்மை பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். செய்யக்கூடிய தொழிலில் கவனத்துடன் செயல்படுவீர்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்பாடுகளில் இருந்த மந்தத்தன்மை குறையுங்க. மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாங்க. உங்களுடைய நன்னடத்தை காரணமாகவும் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய வேகம், நல்ல திறமையாக செயலாற்றக்கூடிய விதம், பலரையும் அனுசரித்து நிர்வாகத்திறன் உங்களுக்கு பலமாக இருப்பதால் உயர் பதவி அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, பேச்சில் தெளிவும் மனதில் தன்னம்பிக்கையும் நிறைந்த நாளாக காணப்படுங்க. உத்தியோகத்திலும் சரி மற்ற நபர்களிடமும் நீங்கள் மிக தன்மையாக பேசி பலருடைய பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்கும். பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பல நிலைகள்ல வாய்ப்புகள் வருங்க. சினிமா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மேன்மை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடும். பலரையும் கவரக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் காணப்படலாங்க. கணவன் மனைவி இருவருக்கிடையே புரிதல்கள் உண்டாகும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். குடும்ப நலனுக்காக நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். சமயோஜிதமாக சிந்தித்து ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடும். பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக வருமான அதிகரிப்பு உண்டாகுங்க. அவர்களுடைய பெயரில் சொந்த வீடு கட்டுவதற்குண்டான சில ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சகலவிதமான காரியங்கள் கைகூடி வரலாம். குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் வழியில் நன்மை உண்டாக்குங்க. வெளிவட்டாரங்கள்ல உங்களை பற்றிய நன்மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் நீங்கள் நல்ல நேர்மையான நபர் என பெயர் வாங்குவதோடு நல்ல ராசிக்காரர்கள் என்கிற பெயரையும் நீங்கள் வாங்குவீர்கள். உங்களிடத்தில் வியாபாரம் செய்தால் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ராசியும் நல்ல அதீத பலனும் உண்டாக்கும். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கலாம். நேர்மறை எண்ணங்கள் கூடுதலாக காணப்படும். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீதான தனி ஆர்வம் அக்கறை இவையெல்லாம் உங்களுக்கு மேன்மை பெறக்கூடிய அமைப்பும். மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கிறது. படிப்பினுடைய தன்மைகளை முதலில் உணர்ந்து கொள்வீர்கள். ஆலோசனைகள் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து கொண்டு செய்தால் உன்னதமான பலன்கள் பெறக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான ஹோரை
சந்திர ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை இந்த 3 ஹோரைகளும் சுபத்தை உண்டு பண்ணும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றையுமே நீங்கள் சுக்கிர ஹோரையில் செய்வது சிறப்பு. குரு ஹோரையில் சுப காரியங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மை நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். உங்களுக்கு பண தேவைகள் இருக்கும் பட்சத்தில் பிறரிடம் பணம் கேட்டாலும் கிடைக்கும். வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கையெழுத்திட்டு அந்த பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி செலுத்தும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பிறருக்கு நீங்கள் பணம் கொடுப்பதாக இருந்தாலும் அந்த நபர்களுடைய தன்மைகள், குணங்கள் உங்களுக்கு ஏற்றவர்களா, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உகந்தவரா என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். வியாபார வேலைகள்ல புதிய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாளில் உத்தியோக ரீதியாகவும் மேன்மை கிடைக்கக்கூடும். சக பணியாளர்களுடனான செயல்பாடுகளில் உங்களுக்கு மன நிம்மதியும் உற்சாகமும் பிறக்கக்கூடுங்க. வியாபார நிலைப்பாடுகளில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கும் நீங்கள் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டியிருக்கலாம். பொருள் கொள்முதல் நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையுங்க. மற்ற நபர்களுடைய ஆதரவின் மூலமே உங்களுடைய செயல்களினுடைய வேகம் அதிகரிக்கலாம். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை மன சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் கூடுதலாக இருக்கக்கூடும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். பிள்ளைகளுடனான செயல்பாடுகளில் எப்பொழுதும் கவனமும் நல்ல ஒரு கனிவாக அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணைவர் வழியில் அனுகூலமான சூழல் உண்டாக்குங்க. வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள். தன்னிச்சையாக ஒரு சில தொழிலை கற்றுக்கொண்டு நீங்களே சம்பாதிப்பதில் உயர்வான நிலையை அடைய போகிறீர்கள். குடும்ப தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். புத்தாடை வாங்கக்கூடிய நிலையும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருப்பதால் புதியதொரு ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகமும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிடிவாத குணத்தை விட்டு விடுவது நல்லது. எந்த ஒரு செயலையும் அதனுடைய நன்மை தீமைகளை அறிந்து ஆராய்ந்து செயல்பட வேண்டுமே தவிர பிடிவாத போக்கால் உங்களுக்கு எந்த பலனும் காணப்படாது. ஆகவே சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத தனவரவுகள் அதிகரிக்குங்க. பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் உயர்வினை பெறுவீர்கள். வரவேண்டிய பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் பிறருக்கு கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் உங்களை தேடி வந்து கையில் ஒப்படைக்கக்கூடிய நிலைகள் உண்டு. இந்த நாள் அன்பு நிறைந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் நல்ல நபர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்குங்க. பெற்றவர்களுடைய ஊக்கம் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி தரும். புதுமையான கல்வியை கற்க தொடங்குவீர்கள். படிப்பின் மீதான ஆர்வத்தின் காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் என்கிற நிலையும், மருத்துவராக வர வேண்டும் என்கிற நிலையும் உங்களுக்கு இருக்கும். கணக்கு பாடங்களில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, அறிவியல், சயின்ஸ் சம்பந்தமான பாடங்களை படிப்பதில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கக்கூடும். இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள் பற்றி பேசுவது, அரசாங்கத்திடம் ஆவணங்களை சமர்ப்பிப்பது அல்லது அரசாங்கத்திலிருந்து நல்ல திட்ட உதவிகளை பெறுவது, இது போன்ற விஷயங்கள் நீங்கள் ஈடுபடலாங்க. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்றது. புதன் ஓரையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு நாள் என்றே சொல்லலாம். இந்த புதன் ஓரையில் நீங்கள் படிப்பதால் நினைவு திறன் அதிகரிக்கும், ஞாபக சக்தி பெருக்குங்க. செவ்வாய், குரு ஓரையில தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு ஏற்றது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்கள் செயல்பட வேண்டிய நாள். பூராட நட்சத்திரக்காரர்களே அனுகூலம் உண்டாகும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடும். பணி தொடர்பாக வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீர்கள். திடீரென்று வெளியூர் பயணம் மேற்கொள்வதால் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சங்கடங்களாக இருக்கலாம். இருந்தாலும் அந்த பொறுப்பை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் மற்ற ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடும். பணியாளர்களோடு நல்லிணக்கத்துடன் காணப்படுவீர்கள். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரக்கூடும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் ஏற்றாற்போல் நல்லதொரு பாராட்டுதல்களை தெரிவிப்பார்கள். புகழின் உச்சிக்கு நீங்கள் சென்றடையக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றம் செய்யலாம் என்கிற எண்ணம் அவ்வப்போது எழலாம். மனதில் வருமானம் தொடர்பான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள்.
எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு பணம் சேமிப்பையும் அதிகப்படுத்துவீர்கள். பிள்ளைகளுடனான ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, அரசு தொடர்பான வேலைகளில் இருந்து வந்த இழுபறியான நிலைகள் குறையக்கூடும். வேலைகள் வெகு விரைவாக நடக்கும். காலதாமதங்கள் என்பது காணப்படாது. பழைய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உங்கள் மனதில் ஒரு புது மறுமலர்ச்சி உண்டாக்கும். தன விருத்தி நன்றாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய போக்கு அனுசரணையாக இருக்கும். இதுவே மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். பிள்ளைகளால் பெருமையடக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்வீர்கள். உங்களுக்கு தெரிந்த இடத்தில் சிபாரிசு செய்யக்கூடிய நிலை கொண்ட திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுபம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுமூகமாக காரியங்களை நகர்த்துவீர்கள். சாதகமான பலன்கள் உண்டாக்கும். இதனால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடும். மகர ராசி அன்பர்களே, வெளி வட்டாரத்தில் நட்புகள் அதிகரிக்கக்கூடும். நெருக்கமான நண்பர்கள் மூலம் ஆதரவினை பெறுவீர்கள். இந்த நாளில் வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடும். ஆலய வழிபாடு செய்து மகிழ்வீர்கள். ஆலய வழிபாடு உங்களுக்கு மன ஆறுதலை இன்னும் அதிகரிக்க செய்யும். தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். எல்லா நிலைகளிலும் தெய்வத்தினுடைய அருளோடு நீங்கள் இருப்பீர்கள். மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாக்கக்கூடும். வியாபாரத்தில் சக பணியாளர்களுடனான கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி தரும். மனதில் உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்திவிடும். மனக்கவலைகளோ மனக்குழப்பங்கள் இருந்தால் அவற்றை பிறரிடம் வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குண்டான சரியான தீர்வுகள் உண்டாகும். வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு சிலருக்கு புதிதாக நிலம் அல்லது கட்டிய வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆசைகள் பூர்த்தியாக்கும். இலக்குகளை உண்டாக்கக்கூடிய நாள். இருந்தாலும் லட்சியங்களை அடைந்தே தீர்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கம் உண்டு. மகர ராசி அன்பர்களே, பிறருடைய எண்ணத்தை அறிந்து கொள்வீர்கள். பிறருக்கு சாதகமாகவும் நடந்து கொள்வதால் அனைவருடைய நட்புக்கும் நீங்கள் ஆளாவீர்கள். இந்த நாள் மனநிலையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் நீங்கள் ஹோரைகளை அறிந்து செயல்படுவதால் லாபத்தை மேற்கொள்வீர்கள். சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, சுக்கிர ஹோரை நல்ல பலனை தரும். ஹோரை என்பது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நேரம்தான் ஹோரை எனப்படுகிறது ஜோதிடத்தில். ஆக உங்களுடைய ராசிப்படி அதிர்ஷ்டகரமான ஹோரைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஹோரையினுடைய நேரத்தை நீங்கள் பஞ்சாங்கத்தில் தினந்தோறும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குறித்தும் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான ஹோரைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆக உங்களுக்கான சுப ஹோரைகள் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வேலையில் ஈடுபடுங்கள். வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் கைகூடி வரலாங்க. பண பரிவர்த்தனை நன்றாக இருக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த நாளில் நீங்கள் சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. சொத்து தொடர்பாகவும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரை நன்மை உண்டாக்கும். பணம், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் ஹோரையிலும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிரன் ஹோரை உத்தமமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை முடிவு செய்வதற்கு ஏற்ற ஒரு ஹோரை புதன் ஹோரையாகும். இந்த நேரத்தை தவறாது பயன்படுத்துங்கள். நல்லது நடக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடும். அவட்டம் நட்சத்திரக்காரர்களே, மன தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, விவாதங்களின் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதற்கு ஏற்றாற்போல் வருமானமும் கைக்கு வந்து சேரலாம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மனதில் நல்ல சந்தோஷமும் பண வரவை எதிர்நோக்குடன் இருப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வேலை விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதுநாள் வரையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. பொறுமைக்கு ஏற்றபடி பொக்கிஷங்கள் கிடைக்கப் போகிறது. எதிர்காலம் சார்ந்த உங்களுடைய சிந்தனைகள் யாவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவி இருவருக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். புரிதல் என்பது உங்கள் இருவருக்குள்ளும் இருந்தால் எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. உங்கள் துணைவர் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். உங்கள் எதிர்கால துணையுடன் மகிழ்ச்சியுடன் பேசுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவை கொண்டு மென்மேலும் ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுதந்திரமாக இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. மாணவர்களே, படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிப்பின் காரணமாக மேல் படிப்புக்காக முயற்சி செய்வீர்கள். வெளிநாடு சென்று தங்கி வேலையும் பார்த்து கொண்டு படிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். கால சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெற்றவர்களுடைய ஆதரவை கொண்டு வெளிநாடு செல்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளியிடங்களில் சென்று தங்கி
வேலை செய்யக்கூடிய நிலையும் உண்டு. புதுவிதமான இடங்களிலிருந்து நல்ல வேலைகள் கிடைக்கும். நற்செய்திகள் உண்டாக்கும். இனிமையான போக்கோடு இருப்பீர்கள். பொதுவாக இந்த நாள் மகிழ்ச்சிகரம் அதிகரிக்கக்கூடிய நாள். கடன் கொடுத்தவர்களுடைய நெருக்கடிகள் குறையக்கூடுங்க. சரியான நேரத்திற்கு பணத்தை திருப்பி செலுத்தி விடுவீர்கள். உங்களை ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படுத்திக் கொண்டு மறைமுகமாக எதிர்த்தவர்கள் கூட காணாமல் போய்விடுவார்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையக்கூடும். மக்களுடைய குணத்தை அறிந்து விற்பனை செய்வீர்கள். பிறரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற தன்மைகளை உணர்ந்தவர்கள் நீங்கள். மிக பக்குவத்துடன் பேசுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்குண்டான செயல்களில் அதிக கவனம் இருக்கும். பொருள் ஈட்ட வேண்டும், சேமிக்க வேண்டும், சம்பாதித்து ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கும். குருவே துணை என இந்த நாளை நீங்கள் தொடர்ந்து காரியங்களில் ஈடுபடுங்கள். அற்புதமான நன்மைகள் உண்டாக்கக்கூடும். உங்களுக்கான சொந்த வீடு கனவு நனவாகும். கும்பராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவ்வப்பொழுது இருந்த ஒரு சில பிரச்சனைகளும் காணாமல் போய்விடலாங்க. பிள்ளைகள் மூலம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கீர்த்தி உருவாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடனான போக்கு உங்களுக்கு சீராக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் கனிவு இருக்கும், தெளிவு இருக்கும். திறம்பட பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பிறரை பற்றிய புரிதல் உண்டாகுங்க. எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் அமைதியாகவும் மௌனமாக இருக்க வேண்டும் என்கிற தன்மையை அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பதால் நேரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். எண்ணத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். புதிதாக வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் விருத்தி உண்டாகுங்க. புதிய ஆர்டர்கள் வரும். ஆக பண பொருளாதார நிலைகளில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபார அபிவிருத்தி கொண்டான முயற்சிகள் நன்றாக இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான சூழ்நிலைகள் உண்டாக்கக்கூடும். இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரக்காரர்களை உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை முயற்சிகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படலாம். வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் சற்று ஓயக்கூடும். பண நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தகுந்த நேரத்திற்கு பணம் வருவதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாம். பணம் விஷயத்திற்காக வெளியே அலைச்சல்கள் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் தொடர் முயற்சிகள் இருந்தால் மட்டுமே உங்களால் முன்னேற முடியும். மற்றவர்களுடைய ஆலோசனைகளும் கருத்துக்களும் உங்களுடைய வேலைக்கு சாதகமாக இருக்கக்கூடும். சக வியாபாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடும். உங்களை கண்டு மற்றவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். யாரிடமும் உதவி என்பதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் அல்ல. சாதகமற்ற நிலைகள் தான் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய செயல்களில் மட்டும் ஏற்றம் பெறுவதற்கு கடினமான உழைப்பை மேற்கொள்வது அவசியம். பணம் சம்பந்தமான விஷயங்கள், வங்கி தொடர்பான காரியங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டும். உழைப்பை அதிகப்படுத்துங்கள். சுய முயற்சியின் மூலம் மட்டுமே முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், கருத்துக்கள் உருவாகும். சாதகமான நாள் என்றே சொல்லலாம். எதிர்பாராமல் சிலருடைய சந்திப்புகள் மனதளவில் மாற்றங்களை உண்டு பண்ணும். சுயமாக சிந்தித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தினுடைய நலன் கருதி அதிக வேலை வாய்ப்புகளில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். மனதளவில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடும். பெரிய நபர்களுடைய சந்திப்பின் மூலம் ஒரு சில ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். விட்டுக் கொடுத்து செல்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். கெட்டு போகிறவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பது பழமொழி. ஆக உத்தியோகத்திலும் சரி, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மற்ற பணியாளர்களுடனான போக்கோடு நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். சூழ்நிலைகளை மிக சரியாக கிரகித்து வைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். யாரிடமும் வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நாள் சுமாரான பலன்களை இருப்பதால் முக்கியமான விஷயங்களுக்கு உகந்ததாக அல்ல. மீனராசி அன்பர்களை, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் ஆதரவினை பெறுவீர்கள். சக நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவார்கள். எதிர்பாராத பயணங்களால் புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடும். வெளியிடங்களில் அலைச்சல்கள் உண்டாகலாம். சரியாக திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபடுங்கள். நல்லதே நடக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் வேண்டிய யாவையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியத்திற்கும் எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மாணவர்களை சரியான வகையில் செயல்பட வேண்டிய நாள். திட்டமிட்டு படிப்பை மேற்கொள்ளுங்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளை இருக்கும். படிப்பின் மூலமாக நல்ல ஒரு அறிவையும் திறனையும் வளர்த்துக் கொள்வது நல்லது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
காதலர்களுக்கு சாதகமற்ற நிலைகளை இருக்கிறது. உங்களுடைய எதிர்கால துணையை சந்திக்காமல் இருப்பது நல்லது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு குறைவாக இருக்கக்கூடும். வருமானம் சரிவர இல்லாத காரணத்தினால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் கால தாமதங்கள் இருக்கலாம். சோர்வாக காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த சொத்து உங்களுக்கு கைக்கு கிடைப்பதில் சற்று காலதாமதமாகலாம். பூர்வீக பிரச்சனைகள் காரணமாக வழக்குகளை சந்திக்க நேரிடும் மீனராசி அன்பர்களே, பிறரிடம் மிகவும் கனிவாக நடந்து கொண்டால் நல்லது நடக்கும். இந்த நாள் நீங்கள் ஹோரைகளை பார்த்து காரியங்களில் ஈடுபடுங்கள், நல்லது உண்டாகும். உங்களுக்கான சுப ஹோரைகள் சூரிய ஹோரை, செவ்வாய் ஹோரை, குரு மற்றும் சுக்கிர ஹோரைகள். வியாழன் ஹோரை அதாவது குரு ஹோரையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை செய்யலாம். சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஹோரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஹோரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஹோரை சிறப்பு. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் யாவையும் நடத்தலாம். இந்த நாள் மட்டும் நீங்கள் கவனத்தோடு செயல்படுவது நன்மைகளை ஏற்படுத்தும். அவசரப்பட வேண்டாம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே சாதகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான ராசிப்படி நவ கிரகங்களின் நற்பலன்கள் கிடைக்க பெற வேண்டி பக்க வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.